வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க ஸ்வீட் அம்மு பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பானிபூரி ஸ்பெஷல் தாங்க இன்னைக்கு. பானிபூரி ஈஸியா, சிம்பிளா, டேஸ்டியா, அப்புறம் ஹெல்தியா எப்படி வீட்லயே பானிபூரி செய்யலான்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். தயவு செஞ்சு கடையில விக்கிற பானிபூரிலாம் வாங்கி சாப்பிடாதீங்க. அப்புறம் உங்க வீட்ல இருக்கவங்களுக்கும் தயவு செஞ்சு வாங்கி குடுத்துறாதீங்க. அதெல்லாம் ஹெல்தி கிடையாது. அதுல தேவையில்லாத என்னென்ன பொருளோ மிக்ஸ் பண்றாங்க, டேஸ்ட்டுக்காக என்னென்னவோ மிக்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் உடம்புக்கு சேஃப் கிடையாது, ஹெல்த் கிடையாது. ஓகேங்களா? ரொம்பவே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 அன் ஹவர்ல நீங்களே அழகா வீட்ல பானிபூரி செஞ்சிடலாம். எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஈஸியா, சிம்பிளா, டேஸ்டியா எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வீடியோ பாருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல தேவையான அளவு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே மைதா சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா ரவை அது ஊறி வரணும். அதனால் கொஞ்சம் இலக்காவாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஏலக்காய் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஏன்னா ஊற வச்சுன்னா அது மலர்ந்து வரும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு இலை போட்டு மூடி வச்சுருங்க. இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம இந்த ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சிடலாம். குக்கரில் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ரசம் செய்யறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம ஃபைனாக அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இஞ்சியும் பூண்டியும் தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதில் ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃப்ளேவருக்காக தான் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கோங்க. கொரப்பாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஜாரில் நம்ம மிச்சம் எல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இதையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதிலே சேர்த்துக்கலாம். அதிலே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் புளி சேர்த்துக்கலாம். புளி கரைச்சல் இருக்கணும். அப்போ தான் அந்த புளிப்பு ஃப்ளேவர் உங்களுக்கு வரும். புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா கரைச்சிட்டேன். இதில் தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு எவ்வளோ உப்போ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆயிடுச்சு. காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் சேர்ந்து ரசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை தோல் உரித்து நம்ம எடுத்துக்கலாம்.
நல்லா வெந்திருக்கு பாருங்கள், தோல் நல்லா உரிக்க வருது. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நல்லா கையிலேயே வந்து ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. சூடாக இருக்குது. நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி, தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 ஆனியன் எடுத்துருக்கேன். 2 ஆனியன் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். நல்லா சின்னதாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆனியன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள், 2 ஆனியன் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து மாவு நல்லா ஊறி இருக்குது. இது ஒட்டாமல் வரத்துக்கு மைதா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மைதா கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவு மாவு எடுத்து நல்லா திரட்டிக்கோங்க. சப்பாத்தி கல்லை வச்சு நல்லா திரட்டிக்கோங்க. ஒட்டாமல் வரணுன்னா நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க கூடவே. இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக நல்லா திரட்டிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன மூடி எதுனா இருந்தால் இந்த மாதிரி மூடி எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிட்டேன் நான். இப்போ மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அதெல்லாம் தானாக தனியாக வந்துடும். நீங்கள் அதை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் திரட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் செய்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாவு தடவி நல்லா ஒட்டாத வருது பாருங்கள், நல்லா ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி திரட்டி எடுத்துட்டு நீங்கள் அந்த மாதிரியே ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மூடி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நான் பொரித்து எடுத்துட்டேன். இன்னொன்று எடுத்துருக்கேன் பாருங்கள். நிஜமாகவே சொல்கிறேன், செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. சொல்ல வார்த்தையே இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.